பண்டைய காலத்தில் பூமியை க்ஷத்திரிய அரசர்கள் ஆட்சி செய்த காலம். அவர்களில் சிலர் தர்மத்தை மறந்து அகந்தை, அநியாயம், அடக்குமுறை என்று மக்களை துன்புறுத்தினர். முனிவர்கள், பிராமணர்கள், சாதாரண மக்கள் அனைவரும் துன்பத்தில் ஆழ்ந்தனர். அநியாயம் எல்லை மீறியபோது முனிவர்கள் அனைவரும் திருமாலிடம் முறையிட்டனர். பூமியில் தர்மம் அழிந்து வருகிறது, அநியாய அரசர்களை தண்டியுங்கள். திருமால் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் மகனாக பரசுராமராக அவதரித்தார். அவர் பிராமணன், ஆனால் கையில் கோடாரி. அதனால்தான் பரசுராமன் என்ற பெயர். காமதேனு சம்பவம். ஜமதக்னி முனிவரிடம் காமதேனு என்ற புனித பசு இருந்தது. அது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும். ஒரு நாள் கார்த்தவீரிய அர்ஜுனன் என்ற சக்தி வாய்ந்த அரசன் அந்த பசுவை கவர முயன்றான். முனிவரை அவமதித்து அவரை கொன்றுவிட்டான். தந்தையின் மரணத்தை அறிந்த பரசுராமன் கோபத்தில் கொந்தளித்தார். அநியாயம் செய்பவன் அரசன் என்றாலும் தண்டனை தவிர்க்க முடியாது என்று உறுதியெடுத்தார். பரசுராமன் அநியாய அரசர்களுக்கு எதிராக போர் புரிந்தார். புராணங்களில் கூறுவது போல 21 முறை பூமியை அநியாய க்ஷத்திரியர்களிடமிருந்து சுத்தம் செய்தார். பூமி மீண்டும் சமநிலைக்கு வந்தது. மக்கள் நிம்மதியாக வாழத் தொடங்கினர். பரசுராமன் தனது பணியை முடித்த பின் தவம் செய்து அமைதியை தேர்ந்தெடுத்தார். நீதிக்கருத்து: பதவி, அதிகாரம் அநியாயத்துக்கு உரிமை தராது. தர்மம் காக்க தேவைப்பட்டால் தெய்வம் கூட கோடாரி எடுக்கும்.